என்னது? ஹலோ, சரி ஓகே, நான் இந்த மாதிரி சொன்னா உன் பதில் என்னவா இருக்கும்? சரி ஓகே ஓகே, டைம் தரேன். இல்ல நான் விளையாடல. சரி சரி சரி, பதட்டப்படாத. இல்ல இல்ல, இது ஜஸ்ட் எனக்கு ஒரு டேர் கொடுத்தாங்க இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஓகேவா, சீரியஸா எடுத்துக்காத. கொடுத்தவன செருப்பால இல்ல இல்ல, என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் தான் டேர் கொடுத்தானுங்க இந்த மாதிரி பண்ணுன்னு சொல்லிட்டு. ஒரு கான்டாக்ட் சூஸ் பண்ணானுங்க, இந்த கான்டாக்ட் நீ பண்ணுன்னு சொன்னானுங்க. அந்த கான்டாக்ட் கடைசியில உன் கான்டாக்ட். சரி என்கிட்ட வந்துட்டு, சரி சான்ஸ் கிட்ட மூலியமா நான் வந்துட்டு சரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு போட்டேன். என்கிட்ட போன் இல்லைல்ல, என் ஃப்ரெண்ட்ஸ் போன்ல இருந்து கால் பண்ண முடியும்னு சொல்லிட்டு சான்ஸ் நம்பர்ல இருந்து உனக்கு கால் பண்ண சொன்னேன். ஸோ அதுதான், சீரியஸா எடுத்துக்காத. வித் யுவர் பெர்மிஷன் இதை நாங்க வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். இல்ல இல்ல, வந்துட்டு ஒரு சேனல் ஒண்ணு இருக்கு. ஸோ அவர் வந்துட்டு ஒரு டேர் குடுக்கற மாதிரி ஒரு இது, எனக்கு இந்த மாதிரி ஒரு டேர் கொடுத்துட்டானுங்க. ஃபர்ஸ்ட் மாலினி மாட்டினா ஆக்சுவலி உனக்கு நாங்க கால் பண்ண பயந்தோம், ஒத்துக்கிறேன். நான் வந்து சான்ஸ் கிட்ட சொன்னேன், யஷாக்கு இது பிடிக்காது, அவ வந்து ஃப்ரெண்ட்ஸா பழகிறதுக்கும் ஜாலியா இருப்பா, ஃபன் பண்ணுவா, எல்லாமே ஓகே. இந்த மாதிரி பண்ணா அவளுக்கு பிடிக்காது, எனக்கு பயமா இருக்கு நான் சொல்லிட்டேன் சான்ஸ் கிட்டயே. சரி ஓகே நீ பண்றா, ஒன்னும் பிரச்சனை இல்லை, நம்ம யஷா தானே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா. வந்துட்டு சரி ஓகே பண்ணிட்டேன். வந்து ஏதோ சீரியஸா எடுத்துக்காத, ஜஸ்ட் டேர் தான், ஓகேவா? சீரியஸா எடுத்துக்காத, பதட்டப்படாத. கை நடுக்கலாம் நின்றுச்சா? என்ன போச்சு? என்ன பண்ண? ஐயோ, படிக்கிற பிள்ளைய கெடுத்துட்டோம் மேடா, என்னடா நீ? சரி ஓகே ஓகே, இல்ல இல்ல, ஜஸ்ட் சாரி கேளுங்கடா, என்ன அப்படி பண்ணீங்க? சாரி மேடம். சரி இப்போ பெர்மிஷன் சரி இரு, இது மட்டும் கேட்டு, உன் பெர்மிஷன் கிடைச்சா நாங்க வந்துட்டு இதுல கண்டென்ட்ல போட்டுப்போம், சரிங்களா? உன் நேம் போட்டுக்கலாம்ல, இல்லைன்னா உன் நேம் மட்டும் பீப் பண்ணிடலாமா? சரி சரி, எல்லாருமே நான் வீட்டுக்கு போயிட்டு உனக்கு டெக்ஸ்ட் பண்றேன், நீ ஃப்ரீனா சொல்லு, கால் பண்றேன். இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. சரி ஓகே, சிவாக்கெல்லாம் வேலை முடிஞ்சிச்சு. யஷா நீ போய் ஒர்க் பண்ண, நான் அப்புறம் கால் பண்றேன். எனக்கு பாய். அவன சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. போயிட்டாளா? என்ன டைம் வேணும்னு கேக்குறா? இந்த கண்டென்ட் தான் நாங்க எதிர்பார்த்தோம், நமக்கு கண்டென்ட் கிடைச்சிருச்சு. எனக்கு தெரியலன்றா. இதுக்குதான் இந்த மாதிரி சாக்லேட் பாயா வாழக்கூடாதுன்றது. அதாவது என்னன்னா, எப்படி இப்படி பண்றா நல்லா இருக்கு, சூப்பரான கண்டென்ட். பயந்துட்டா அவ. இங்க பாருங்க, நான் வந்துட்டு ஏமாத்தல, எந்த பொண்ணுங்களையும் ஏமாத்தல, பட் வந்து எனக்கே தெரியாம ஏமாத்துறா அவ்வளவுதான், வேற எதுவும் பெரிய விஷயம். வாய வாடகைக்கு எடுத்து எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து இப்ப கூட சொல்றேன், பொண்ணுங்களை ஏமாத்துறது எனக்கு பிடிக்காது. பண்ணது எல்லாமே என் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான், பாட்டு என் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் பண்ணிருக்கேன். சோ யாருமே எதை சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க. இதெல்லாம் கட் பண்றாதரா? ரெண்டக்க பாட்டு. ஹலோ சான்ஸ், கடைசியா உங்ககிட்ட ஒண்ணு சொல்லவா? A few moments later. ஹலோ சிவா, கேக்குதா? ஹலோ சிவா, கேக்குதா? ஏன் டேங்க்குள்ள உட்காந்து பேசுற? சரி சரி, கண்ணு எப்படி இருக்கு? மெட்ராஸ் ஆகிருந்தாங்க. இப்பதான் எனக்கு மனசுக்கு ஆறுதலா இருக்கு.
என்ன சிவா என்ன மிஸ் பண்ணியா? ஏண்டாவா? என்ன சிவா நான் மிஸ் பண்ண சிவா உன்னை? சிவா நீ பேசுறது பிரேக் ஆகுது சிவா. இல்ல கேக்கல. கொர கொர கொரன்னு கேக்குது. எங்க போயிரு இப்ப கேக்குது. கேக்குதா? சீ இரு எனக்கு வந்துட்டு நான் கொஞ்சம் பதட்டத்துல இருக்கேனா கொஞ்சம் வளர்றேன் நானு. இல்ல சிவா இப்ப வந்துட்டு இல்ல நீ என்ன டக்குன்னு இப்படி பேசிட்ட சிவா. உன் வாய்ஸ் பிரேக் ஆகுது சிவா. உன் வாய்ஸ் பிரேக் ஆக ஹார்ட் பிரேக் ஆகுது சிவா. ஹலோ சான்ஸ் நான் பேசுறது கேக்குதா? ஹலோ சான்ஸ் நான் பேசுறது கேக்குதா? ஆனா சிவா பேசுறது கேக்கலையா? சிவா மச்சான் மச்சான் நீ கட் பண்ண நான் திரும்பி ஆட் பண்றேன். ஹலோ ஹலோ கேக்குதா? ஹலோ சான்ஸ் என்ன சிவா இங்க? சிவா நீ தான் பாக்கணும். அவன் கட் பண்ணிட்டு போயிட்டான். என் பாக்கெட்ல சிவானா இல்லைங்க. சான்ஸ் எனக்கு ஒரு மாதிரி ஆகுது சான்ஸ். ஜி இந்த கண்டென்ட் தொடரும். தொடரும். மைண்ட்லயே ஓடுதுடா அவன் சொன்னது. ஐயோ 2 பேர் சொன்னதும் மைண்ட்ல ஓடுதுடா எனக்கு. இது மூணாவது கேட்டு மொத்தமா இல்ல நான் பேசின எல்லா பொண்ணுங்களுக்கும் வேற ஒரு பையனும் பிடிக்கும்டா. அப்புறம் ஏன் உனக்கு வைக்க சொல்றாங்க? காலம் வந்து கலிகாலமா இருக்கு. என்னைய மாதிரி எல்லாரும் நல்ல பொண்ணுங்க தான். என்னைய மாதிரி யார் கூடயும் பேசாம நிம்மதியா இருங்க. அதான் கரெக்ட். இந்த மாதிரி காவி வெட்டி கட்டிட்டு மியூட் பண்ணு. ஹலோ பொண்ணு ட்ரை பண்றதுதான் புதுசா இருக்கு. காலாங்க சரணமையப்பா. அதான் என்னைய மாதிரி காவி வெட்டி காவி துண்டு போட்டு சாமியார் ஆயிடுங்க. அதான் பெட்டர். வேஸ்ட் நல்லா இருக்காது. ஆமா இவர மாதிரி இவர் போன் பண்ற பொண்ணு எல்லாமே ஓகே சொல்லுது. இது ஒரு வாழ்க்கை. யாரும் ஓகே சொல்லல. ஒரு லட்சியத்துக்கு பின்னாடி என்ன மாதிரி ஓடுங்க. இங்க வாய்ப்புன்றது நம்மளுக்கு எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் கிடைச்சிறது கிடையாது. இது நம்ம ஆட்டம். எதிர்க்க நிக்கிறவன் கல்கல்ட்டு போனோம். எல்லாருமே வந்து ஏதோ ஒர்க்ல இருக்காங்க. இந்த ஒர்க்ல கன்ஃபியூஸ் ஆகி என்ன சொல்லணும்னு தெரியாம சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேவா? எல்லாருமே வந்து நல்ல குட் கேர்ள்ஸ் எல்லாருமே. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மேடம் சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. கண்ணா 150 கிலோ தூக்குற லாரன்ஸ் நடிக்கிறது பெரிய விஷயம். கேக்குதா சான்ஸ்? வந்துட்டல சிவா? வந்துட்டல சிவா? சிவா கேக்குதா? சிக்னல் வர மாட்டேங்குது. சிக்னல் வந்தா சிவா வர மாட்டேங்குது. உன் வாய்ஸ் கேக்கல, பிரேக் ஆகுது. இந்த பேரு மண்டே எல்லாரும் கும்பு பாருங்க. கேக்குதா? சூப்பர் சிவா. இப்பதான் வந்துட்டு உன் வாய்ஸ் அப்படியே எனக்கு ஒரு பாட்டு மாதிரி கேக்குது. தேன் வந்து பாயுது சிவா என் காதுல. விட்டுக்கிட்டு இருக்கான். இந்த குவீன் பி தெரியுமா சிவா? ஹலோ சிவா. இல்ல இந்த குவீன் பி தெரியுமா? அதை பாக்குறது ரொம்ப ரேர்னு சொல்லுவாங்க.
பின்றால நிறைய போறான்டா. ஓ ஆமா. ஆனா அந்த குயின் பி எங்க இருக்குன்னு என்கிட்ட கேட்டா உன் ஹாஸ்டல் பேர் என்னது? செம்பருத்தி ஹாஸ்டல்ல இருக்குன்னு சொல்லுவேன். பாரிஜாத ஹாஸ்டல்ல இருக்குன்னு சொல்லுவேன். ரூம் நம்பர் என்னது சிவா? சரி ஏதோ ஒண்ணு நாட் ரூம்ல இருக்கு போய் பாருங்க அப்படின்னு சொல்றேன். சிவா உன் வாய்ஸ் பிரேக் ஆகுது சிவா. புரியல சிவா. சரி சரி ஓகே. வேற ஒரு போன்ல இருந்து பண்றேன் merge பண்ணுடா. He will be right back. இந்த பொண்ணு மட்டும் ஓகே சொல்லுச்சுன்னு வச்சுக்கோங்க, இவருக்கு பேர் வந்து இதுக்கப்புறம் பிளே பாய் ரோஷன் நீங்களே பேர் சுட்டலாம். கேக்குது. இரு சிவா கட் பண்ணிட்டியா? ஏன் அவள் தானே சொன்னா கட் பண்ணிட்டேன் வேற போன்ல இருந்து போடு அப்படின்னு சொல்லிட்டு. இல்லாத பொண்ணை கட் பண்ணிட்டாங்க. கேக்குது இந்த மாதிரி அலை ஏன் கூட்டணும்? ஏய் கேக்குது இப்போ சூப்பரா கேக்குது. கேக்குதா? ஏன்னா இது என் phone app. ஏய் சூப்பர் மாஸ். அதான் சிவா இந்த ஒரு இது இருக்கும் தெரியுமா? இப்ப நீ ஒரு மொக்க ஜோக் போட்டல, இத கேட்ட உடனே எனக்கு என்ன தெரியுமா தோணுச்சு? ஒரு ஏய் நீ தனியா வாயா, பின்னாடி டிஸ்டர்பன்ஸ்லாம் இருக்கக்கூடாது. அதாவது ஒரு பழமொழி இருக்கும், ஜாடிக்கேத்த மூடி அப்படின்னு சொல்லிட்டு. சோ நான் கேத்த கரண்டின் கூட இருக்கு. இல்ல சிவா உன்னை எப்படி சிவா நான் கலாய்ப்பேன்? சான்ஸுக்கு மட்டும் தான் தெரியும் இந்த மேட்ரு. 1 மந்தா சான்ஸ் கிட்ட மட்டும் தான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வந்து ஆக்சுவலி வந்து எப்படின்னா, இந்த ஷூட்டிங் ஸ்டார் தெரியுமா? வானத்துல அவ்வளவு நட்சத்திரங்கள் இருக்கும். என்னது? ஏய் சி நான் வீட்டுல தனியா இருக்கேன், சான்ஸ் பின்னாடியா இருக்கும். அக்கா மாமா ஏதாவது பேசிட்டு இருந்திருப்பாங்க. சான்ஸ் நீங்க மியூட்லாம் பண்ணாத, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேளு என்னன்னா சான்ஸ்க்கு மட்டும் தான் தெரியும். நான் என்ன சொல்றேன், வானத்துல அவ்வளவு நட்சத்திரங்கள் இருந்தும் அந்த ஷூட்டிங் ஸ்டார் போன உடனே இந்த ஷூட்டிங் ஸ்டார் ஏன் போச்சு, நம்ம கிட்டே இருக்காதா அப்படின்னு தோணும்ல. சோ அந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் டே உன்னை பார்த்தப்போ இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு சரி நிறைய பற்பல பேர்கள்லாம் வந்துச்சு. சிவா வச்சு பேசினாங்க. சிவாக்கு வந்துட்டு நிறைய பேர் ப்ரொபோஸ்லாம் பண்ணாங்க. அதை நான் தான் வீடியோலாம் எடுத்தேன். புரியல இல்ல இந்த மாதிரிலாம் வந்துட்டு என் காதுக்கு விழுந்துச்சு. அப்ப வந்து என் மனசு வந்து கஷ்டப்பட்டுச்சு ரொம்ப. வந்து யாரு இருக்க வேண்டிய இடத்துல யாரு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதுக்கான நேரம் தான் இப்போன்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்குமே ஒரு டைம் இருக்குல்ல. சான்ஸ்க்கு மட்டும் தான் தெரியும் எவ்வளோ இந்த 1 மந்த் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா தானே சான்ஸ்? எப்படி நடிக்கிறான் பாருங்க மேடம். சான்ஸ் புரியல உனக்கு வேர்களுக்குதா? எனக்கு டைரக்டா சொல்ல தெரியாது சிவா, எனக்கு டைரக்டா சொல்ல தெரியாது. நான் வந்துட்டு சுத்தி வளைச்சு தான் சொல்ல தெரியும். ஸோ வந்து எப்பவுமே ஒரு டாப்பரும் ஜோடி சேர மாட்டாங்க. ஒரு டாப்பரும் காஸ்ட் கிடைக்கும். அஸ்வின் வாய்ஸ் இல்ல, நான் வீட்டுல இருக்கேன். என் வீட்டு மொட்டை மாடியில உட்காந்து இருக்கேன். பக்கத்துல காத்தாடி விட்டுக்கிட்டு இருக்கானுங்க பசங்க. ஆக்சுவலி இங்க பேண்ட் ஆயிடுச்சு. புரியல. இங்க நிஜமா கீழே கிரிக்கெட் விளையாடுறானுங்க, மேல காத்தாடி விடுறாங்க பசங்க. வந்து சான்ஸ் வந்துட்டு சொல்லிட்டே இருந்தா, சரி நீ எதுக்கு உனக்குள்ளேயே வச்சுக்கிற சொல்லிட்டு பேசாம அப்படின்னு சொன்னா. ஸோ அதான் வந்து என் கையெல்லாம் உதறது கொஞ்சம் நான் நார்மல் ஆயிக்கிறேன். வந்து இதுக்கு மேல நீ என்ன பார்த்தாலும் நீ வந்துட்டு தப்பாலாம் பார்க்க கூடாது, ஓகேவா? நீ எப்படி எவ்வளவு பழகுற, நீ என்ன வேணா இருக்கட்டும்.
சிச்சுவேஷன் என்னவா இருக்கட்டும், பட் நீ என்ன எப்படி பாக்குறியோ அதே மாதிரி வந்துட்டு ஜாலியா பழகணும், ஓகேவா? சரி சொல்லிட்டோம். ஓகேவா? ஸோ வந்துட்டு இது வந்துட்டு சொல்லியே ஆகணும். அந்த சிவா சங்கரன் இல்லாம எனக்கு வந்துட்டு சிவா ரோஷன் இருக்கணும்னு ஆசையா இருக்கு. சரியா? அவ்வளவுதானே. ஸோ நான் இந்த மாதிரி சொன்னேன்னா உன்னோட பதில் என்னவா இருக்கும்? பதில் என்னவா இருக்குமா? நீ சீரியஸா சொல்றியா? ஆ ஆ, ஆ. சரி யோசிச்சு சொல்றேன். நம்ம ஜெயிச்சிட்டோம் பாரா. ரெக்கார்டிங் எனக்கு அந்த யாரா இது? ஹலோ. சீக்கிரமா வெட்டிங் கார்டு பதிப்போம். சரி, கண்டிப்பா கண்டிப்பா சிவா வெட்டிங் கார்டுல வந்துட்டு சிவா ரோஷன் பதிச்சிடலாம். இல்ல, இங்க நான் அவளை பிராங்க் பண்றேன்னா அவன் என்ன பிராங்க் பண்றான்னு தெரியல. மூஞ்சி ஆழம் மூஞ்சி பாரு. சரி சரி, சும்மா டேர் தான் இது. சரி இல்லனாலும் நாங்க இப்படிதான் விளையாடுவோம் காலேஜ்ல. இப்படிதான் விளையாடுவீங்க. வா செத்து செத்து விளையாடும் அந்த மாதிரி. இல்ல இல்ல, நாங்க வந்து ஜாலியா காலேஜ்ல வந்து ஜாலியா விளையாடிட்டு இருப்போம். நீங்க வந்துட்டு திரும்பி இவகிட்டயே பண்ண சொல்லிட்டீங்களா டேர? சரி, நல்லா ஜாலியா பண்ணிட்டேன் இவகிட்ட நானு. இல்ல, ஆக்சுவலி என் ஃப்ரெண்ட்ஸ் தான் டேர் கொடுத்தானுங்க. என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் இரு அவனுங்க சாரி கேட்டுப்பானுங்க. மேடம் சாரி மேடம். மேரா கூக்கா. இல்ல இல்ல, ஒரு கண்டென்ட் எடுத்துட்டு இருக்கானுங்க வீடியோ. சரி, இப்ப நீ பேசுறதெல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கு. வித் யுவர் பெர்மிஷன் நாங்க வந்துட்டு இதை டெலிகாஸ்ட் பண்ணிக்கலாமா? உன்னோட பேர்லாம் சொல்லிக்கலாம்ல, ஒன்னும் பிரச்சனை இல்லல்ல? ஆமா, அது எல்லாத்துக்கும் பீப் போட்டுட்டு இருக்க முடியாது உட்காந்து. இதுக்கு முன்னாடி ஒரு 2 பொண்ணுங்களுக்கு கால் பண்ணி சரி ஓகே, இதுக்கு முன்னாடி 2 பொண்ணுங்களுக்கு கால் பண்ணி ப்ரோபோஸ் பண்ணி பிராங்க் பண்ணிட்டேன். உனக்கு அவன் 3வது, அவனுக்கு எத்தனாவது? 3வது. ஓகேவா? சீரியஸா இருக்காத, உடம்பு பாத்துக்கோ. மண்டே பாக்கலாம். மண்டே எக்ஸாம் இருக்கா நமக்கு? நன்றி சொல்றேன் உங்களுக்கு. கண்டென்ட் கன்ஃபார்மா? பிடிச்சிருமா? பிடிக்குமா? எல்லாத்தையும் பிடிக்கும்.